Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. இல்லந்தோறும் ஆட்சி ஸ்டாலின்கள் இருக்காங்க. ஆனா இல்ல ஒவ்வொரு வீட்டுக்கு ஆனா தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ நாளையில இருந்து ஜாக்டோஜியா தங்கள் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. நாளைக்கு மறுபடியும் போராட்டம். ஏன்னா தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இல்லந்தோறும் நான் நேரடியாக சென்று ஒவ்வொரு மக்களை சந்தித்து தங்கள் மனுக்களை பெறப்படுவதாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே திமுக ஆட்சி வர ஒவ்வொரு ஊருக்கும் பெட்டி கொண்டு போய் பெட்டியில அவ்வளவு மனுக்கள் வாங்கப்பட்டு 100 நாட்கள் நிறைவேற்றப்படும் சொன்னாங்க. திரும்ப இது போன்ற ஒரு திட்டங்கள் தேர்தல் நினைக்கிறீங்களா? அதாவது தேர்தலுக்காக தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணக்கூடிய கட்சி திமுக. இப்போ இல்லந்தோறும் போறோம்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஆரம்பிச்சாங்க. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஆரம்பிச்சாங்க. எல்லா சட்டமன்றங்களிலும் 10 கோரிக்கைகளை கொடுக்கணும்னு சொன்னாங்க. எந்த தொகுதியிலுமே அந்த உங்கள் தொகுதி முதல்வர் திட்டம் எங்கேயுமே முழுசாக நிறைவேற்றப்படல. இது தேர்தல் வருவதனால இப்படி செய்யறாங்க. தேர்தலுக்கு முன்னால சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்னால் அவங்க ஆட்சிக்கு வர்றதுனால என்ன சொன்னாங்கன்னா எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. 2.5 வருஷம் 3 வருஷம் கொடுக்கவே இல்லை. பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகுதான் 6 மாசம் முன்னாடி அறிவிச்சாங்க. அறிவிச்சு 1000 ரூபாய் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா அது குடும்ப பெண்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தகுதி உள்ள பெண்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. எது குடும்ப பெண்கள் எது தகுதி உள்ள பெண்கள்னு முதலமைச்சர் நினைக்கிறாங்க எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி அவங்க தேர்தலை முன்னிறுத்தி சில திட்டங்களை சொல்லிட்டே இருக்காங்க. அதான் தேர்தல் அடுத்த தேர்தலை சந்திக்கணும், அதுக்காகத்தான் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. விடுபட்ட நபர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. ஆட்சி அதிகாரத்துல பங்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி அன்புமணி காலையில சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கூட்டணியிலையும் திருச்சி வேலுச்சாமியும் அதே கருத்தை முன்னிறுத்துறாரு. பாஜக அதிமுக கூட்டணியுடைய ஒரு இம்பாக்ட் தமிழக அரசியல்ல இப்படி ஒரு ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுன்னு நினைக்கிறீங்க? நாங்க எந்த தோற்றத்தையும் உருவாக்கல. அவங்க கேட்கறதுக்கு நாங்க பொறுப்பேற்க முடியும். அவங்க கட்சியில அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. என்னுடைய கட்சி என்னுடைய நோக்கம் என்னன்னா எங்களுக்கு திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும், அவ்வளவுதான். தேசிய ஜனநாயக கட்சியினுடைய ஆட்சி தமிழகத்தில் வரணும். பீகார்ல 36 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இறந்தவர்கள், மைக்ரேட் ஆகி போனவங்க, வெளிநாட்டு வாக்காளர்கள், இது போன்ற நிலை, அதாவது வாக்காளர்கள் இல்லாதவர்கள், போலி வாக்காளர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நீக்கப்பட்டிருக்காங்க. இது போன்று தமிழகத்தில் நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது குறித்து தேர்தல் ஆணையத்துக்கு தமிழக பாஜக கோரிக்கை இல்ல, கண்டிப்பா இருக்கும். அது என்னன்னா பீகார்ல நடந்து தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனா அதே மாதிரி தமிழகத்துல ஏற்கனவே மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில் வெளிநாட்டில் உள்ளவங்க இங்க இருக்கிறவங்க வெளியேற்றப்படணுங்கிற ஒரு கோரிக்கை எல்லாம் இருந்துச்சு. அது மாதிரி இறந்தவர்களுடைய எண்ணிக்கை, தேவையில்லாத அடுத்த ஊரில் உள்ளவங்களுடைய வாக்குகள் அது நிச்சயமாக அகற்றப்பட வேண்டியது என்னுடைய. ஓரணியில் தமிழகம் ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீடுகளா போய் வாக்காளர்களை சந்திச்சு பட்டியல சேர்க்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் மக்களோடு கூட்டணி வைத்து இந்த தேர்தலை திமுக சந்திக்கிறதுன்னு சொல்லி திமுகவுடைய நிர்வாகிகள் கனிமொழி உள்ளிட்ட எல்லாரும் சொல்லி அவங்க என்னன்னா அவங்க திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் இதெல்லாம் ஓரணியில் இருக்கிறாங்க. இப்ப நாங்க தேசிய ஜனநாயகம் பொதுமக்களும் சேர்ந்து நாங்க ஓரணியில் இருக்கிறோம். அவங்க பொதுமக்களோட சேர்ந்து நாங்க ஓரணியில பொதுமக்கள் அவங்களோட இருக்காங்களா இல்லையான்னு தேர்தல் முடிந்த பிறகுதான் தெரியும். கூட்டணி அமைச்சர்கள் எங்களுக்கு தரணும் அப்படிங்கறத இன்னைக்கு திருச்சி வெளிச்சாமி ஒரு கருத்தை முன்னிறுத்திருக்காரு. அதே போல விடுதலை சிறுத்தை குழுமம் எங்களுக்கு கூட்டணியில பங்கு அப்படிங்கறத முன்னிறுத்தாங்க. தொடர்ந்து கூட்டணியில எல்லாருக்கும் எங்களுக்கு பங்கு வேணுங்கிறத அழுத்தக்கூடிய நிலையில இப்போ திமுக தலைவர் பெரும் அழுத்தத்துல தள்ளப்பட்டிருக்காரு கூட்டணியில. அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். டிஎன்பிசில ஒரு கேள்வி வந்தது. டிஎன்பிசில இது எப்படின்னா டிஎன்பிசில இது போல ஒரு அவங்க பிரச்சாரத்தை தூங்குவது நோக்கத்தோடு இது செயல்பட்டதா பல்வேறு அரசியல் கட்சியினர் குற்றம் சாட்டுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்னைக்கு அவங்க ரொம்ப விரக்தியில போய் இருக்கிறாங்க. ஆட்சியை இழந்துருவோங்கிற ஒரு மிகப்பெரிய பயத்துல போய் இருக்கிறாங்க. அதனால எப்படியாவது மக்கள் மனசுல தாங்க இடம்பெற முடியாதா அப்படிங்கிறது தான் டிஎன்பிசி வரைக்கும். இன்னைக்கு அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்ன எதுவுமே ஓல்டு பென்ஷன் எதுவுமே இல்லை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஜாக்டோ ஜியோ அவங்க போராட்டம் நடத்துறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா
பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் காலி இடம் இருக்குது. நிறைய பேருக்கு வேலை, இப்ப டீச்சர்ஸை பொறுத்தவரை வேலை வாய்ப்புல வந்து ட்ரைனிங் பயிற்சி முடிச்சவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லை. அதுக்கு பிறகு நிரந்தரமான ஊழியர்கள் எங்குமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இவ்வளவு சூழ்நிலையில நீங்க திமுக வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்துல இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி நீங்க சொல்லியிருக்காரு, கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்லல, எங்க கூட்டணி தான் ஆட்சி அமைச்சுன்னு சொன்னாரு. அது போக வந்து நான் எடுக்கிறதா முடிவு இல்லை அப்படின்ற மாதிரி எங்க கூட்டணி தான் ஆட்சி அமைப்புன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, அவ்வளவுதான். சொல்லியிருக்காரு எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைப்புன்னு சொல்லிட்டாருல, அது நடக்கும். உங்களுடன் ஸ்டாலின் முதல்வர் நிகழ்ச்சிக்கு கூடக்கூடிய கூட்டம், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நடத்தக்கூடிய மக்களை சந்திக்கும் கூட்டம், அதுக்கு சேரக்கூடிய கூட்டம் எப்படி பாக்குறீங்க? பொதுமக்கள் என்ன மாதிரியான எதிர்பார்ப்போட இந்த கூட்டத்துக்கு வராங்கன்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க? அதாவது பொதுவா ஒரு ஆட்சி மாற்றம் வருதுனாலே சில விஷயங்களை பார்த்தாலே தெரியும். சின்ன குழந்தைகள் எல்லாம் வந்து பேச தேர்தல் ஆரம்பிச்சுன்னா சின்ன குழந்தைங்க நம்ம பின்னாலே ஓடி வருவாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வணிகர்கள் அவங்க நமக்கு கொடுக்குற ஆதரவை பார்த்தாலே தெரியும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம், காவல்துறை போலீஸ் இருக்கு பாருங்க, அவங்களுடைய நடவடிக்கையை பார்த்தாலே நமக்கு விஷயங்கள் தெரியும். இப்ப எல்லா விஷயங்களும் மாறுபட்டு இருக்கு. காவல்துறை இந்தியாவோட பாத்தீங்கன்னா காவல்துறையிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கா? காவல்துறை ஒவ்வொரு காவல்துறையின் மனதிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. மேட்டுப்பாளையத்துல மதிப்புக்குரிய அண்ணன் EPS அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க. அங்கேயே லட்சக்கணக்கான கூட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் நாளுக்கு நாள் இப்ப ரொம்ப கூட்டம் எல்லா இடத்துலயும் கூடிட்டு. அது எதுக்குன்னா பொதுமக்களும் சேர்ந்து வர்றாங்க. அதோட பாத்தீங்கன்னா மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு, நீங்க எல்லாரும் பாத்தீங்க, உலகத்திலே இந்த மாதிரி ஒரு மாநாடு, ஒரு ஒழுக்கமான ஒரு மாநாடு, குடும்பத்தோடு வந்து கலந்து கொள்ளுது, எந்த விதமான காசும் கொடுக்கல, அவங்க வேன் அமைப்பு கொடுக்கல, அவங்களாவே வந்தாங்க, கூட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. கூட்டத்துல கலந்து முடிச்ச பிறகு எல்லா சேர்க்களையும் அவங்களே எடுத்து அடுக்கி வச்சுட்டு போன ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு எதுன்னா முருக பக்தருடைய மாநாடு. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி. அடுத்து விஜய் வந்து 25ல வந்து மதுரையில நடத்த போறா அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் மாவட்டம்ல வந்து மதுரையில் நடத்த போறாரு. அது அவருடைய கட்சி, அவர் எங்க வேணாலும் நடத்தலாம். மாநில தலைவர் இல்ல, நான் வந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. பேட்டி கொடுக்கும்போது விஜய் வந்து பாஜகவுடைய பி டீமா செயல்படுறது அமித்ஷா சொல்லிதான் அவர் கட்சி ஆரம்பிச்சு செயல்படுத்திட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு சொன்னாரு, நம்ம வீட்டுல இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்துச்சு, அது வீட்டு எந்த தகவலும் வெளியே வரல, அதை ரைடு நடத்தின அதிகாரிகள் கட்சியில போய் சேர்றாரு. அதுக்கு காரணமா இருந்த புஷி ஆனந்துக்கு துணிச்சலான உதவி கொடுக்கப்பட்டிருக்கு. முழுமையாக அவங்க பிஜேபியுடைய பி டீமா தான் அவர் செயல்படுறாருன்னு இந்த 4 வருஷத்துலயும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வீட்டுல வருமான வரி ரைடு நடந்தது. வருமான வரி ரைடுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்னைக்குமே சம்பந்தமே கிடையாது. அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, வருமான வரித்துறை இண்டிபெண்டன்ட் பாடி. நாளைக்கு உங்க வீட்டுல கூட பணம் இருந்தா ரைடு நடத்தான் செய்வாங்க. தமிழகத்துல வந்து இந்த 1000 ரூபாய் கொடுத்தவங்கள பெண்களோட பொருளாதாரம் உயர்ந்திருக்கா தமிழக முதலமைச்சர் சொல்றாரு. உண்மையிலே தமிழகத்துல நிலைமை 1000 ரூபாய் இருந்தா தமிழகத்துல வாழ்ந்துடலாமா? வாழ்ந்துடும். செல்வராஜுக்கு தெரியும், புதுசாதான் வீடு கட்டிருக்கீங்க. ஆனா ஒரு குடும்பத்துக்கு உங்களுக்கு மாசத்துக்கு பால் மட்டும் வாங்கினா எவ்வளவு வாங்குவீங்க? பால் மட்டும் வாங்கினா எவ்வளவு வாங்குவீங்க? 3000. பால் மட்டும் வாங்கினா 3000 ரூபாய். சீனி வாங்கணும், காப்பித்தூள் வாங்கணும், கருப்பட்டி வாங்கணும், இதெல்லாம் எவ்வளவு ரூபா வரும்? ஒரு குடும்பத்துக்கு அரிசி எவ்வளவு? 1 கிலோ அரிசி என்ன விலை? கூடுதலான தொகையப்பாடுதான் வரக்கூடிய தேர்தலில் பாஜக கொடுக்கும். பாஜக கூட்டணி அறிவிக்கணுமா கொடுக்கணும்? அது தேர்தல் அறிக்கையில பார்த்தது. தேர்தல் அறிக்கையெல்லாம் தயார் பண்ண முடியாது. எடப்பாடி பழனிசாமி வந்து தனித்து ஆட்சி இருக்கிறார். அதே போல வந்து அவர் சொல்வது வந்து பாஜக இருக்கிறதா தனித்து ஆட்சி இருக்கிறார். நான் 100 தடவை பதில் சொல்லிட்டேன். நீங்க ஒவ்வொரு தடவையும் இதே கேள்வி திரும்பி கேட்டுட்டேன்.
தமிழக பாஜக தலைவரா நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லியா? சீர்காழியில சிதம்பரத்துல நேற்று நடந்த கூட்டத்துல முதல்வரை வைத்துக் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் 100 சீட்டு திமுக ஜெயிச்சதுன்னா 25 சீட்டு விடுதலை சிறுத்தைகளுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு முதல்வரை வைத்துக் கொண்டு பேசுகிறார். மறைமுக அழுத்தங்கள் திமுக கூட்டணிக்கு இருக்கிறதா, முதல்வர் ஸ்டாலினுக்கு இருக்கிறதா, தமிழக பாஜக தலைவரோட உங்களோட? அது என்ன பொறுத்த மட்டும் என்னுடைய அசம்ஷன் என்னன்னா, அவங்க எல்லாருமே மந்திரி சபையில் இடம் பெறணுங்கிற நோக்கத்தோடு பேசிட்டு இருக்காங்கிறதா என்னுடைய. தமிழக மீனவ நலன்ல பாஜக அக்கறை இல்ல, தொடர்ந்து கட்சி தீவை வச்சு அரசியல் செய்யுங்கிற மாதிரி முதலமைச்சர் பேசுறாங்க. 1974 கட்சி தீவை கொடுத்தது யாரு? அன்னைக்கு இந்திரா காங்கிரஸ். அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தது யாரு? மதிப்புக்குரிய கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். அந்த கட்சித்தீவு அன்னைக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு கட்சித்தீவை பத்தி அவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா அது என்ன அர்த்தம் இருக்கு? அதாவது இதுவரையிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து இலங்கையில கைது செய்யப்பட்டு அவ்வளவு பேரும் விடுவிக்கப்பட்டாங்க. அவ்வளவு பேருக்கும் போட்ட திரும்ப கொடுத்திருக்காங்க. சிறை தண்டனை உள்ளவர்களோட சிறை தண்டனை எல்லாம் மீட்டு பாரத நரேந்திர மோடி அவர்கள் மீட்டு வந்திருக்கிறாங்க. ஆக காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மீன் பிடிக்க போனா அவ்வளவு டெட் பாடியா தான் வருவாங்க, ஷூட் பண்ணிடுவாங்க. மீன் வராது, மீன் போல பாடி தான் வரும். ஆனா இப்ப அப்படி எந்த ஒரு ஷூட்டிங் கூட கிடையாது. சமூக நீதியை பத்தி பேசக்கூடிய அரசு நம்ம பள்ளியிலே சமூக நீதிங்கிறது இருக்கு. ஆதிதாவோட விடுதிகள் நிறைய இருக்கு, பிற்பட்டவர்களுக்கு தனியாக விடுதி இருக்கு. இதுவே இல்லாத ஒரு சமூக நீதி என பேசக்கூடிய ஒரு அரசுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு சீமான் சொல்லியிருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா சமூக நீதியே இல்ல, ஆதிதிராவிடர் அந்த விடுதியிலேயே போட்டிருக்காங்க. ஆதிதிராவிடர் போடும்போது எங்க இருக்கு சமூக நீதினு கேட்டிருக்காரு. உங்களோட கருத்து? அந்த காலத்துல இருந்து எப்படின்னாக்கி சில சமூகங்கள் அவங்களுக்கு மாணவர்கள் மத்தியில அவங்களை படிக்க வைக்கிறதுக்கு உதவி செய்கிற நோக்கத்தோட சில பண்ணியிருக்கிறாங்க. அதை நம்ம அவருடைய பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலை இப்போ அவர் சீமான் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு தனித்தனியா இருக்கிறது நல்லது தானே. பாரம்பரிய சின்னங்களை சமீபத்தில் அறிவிச்சதுல செஞ்சிக்கோட்டை மராட்டிய மகாராஷ்டிராவுடைய கலை சார்ந்ததுன்னு யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க. தமிழக கலை சார்ந்தது அதுன்னு சீமான் சொல்றாரு. அதுல ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? எப்படி சொல்றீங்க? செஞ்சிக்கோட்டைய இப்ப யுனெஸ்கோ புராதன சின்னமா அறிவிக்கும் போது மராட்டிய கலை மகாராஷ்டிரா கலை சார்ந்ததா அதை அறிவிச்சிருக்காங்க. அது தமிழ்நாட்டில தான் இருக்கு. தமிழகத்துடைய கலாச்சாரம் இதனால பாதிக்கப்படுதுன்னு சீமான் இல்ல, இதனால ஒண்ணும் நம்முடைய கலாச்சாரம் ஒண்ணும் பாதிக்காது. செஞ்சிக்கோட்டைன்னு அதாவது என்னைக்குமே ஒரு தனி நம்ம ஒரு மாநிலமா பார்க்க கூடாது. இதை அறிவிச்சதே பாரத நரேந்திர மோடி அவர்கள் சொல்லித்தான் செஞ்சிக்கோட்டையை அறிவிச்சிருக்கிறார். அது அறிவிச்சது பிரதமர். இது நம்ம தனி இதழ் நம்முடைய கலாச்சாரம் இதனால ஒண்ணு கேட்டு அரசு பள்ளிகள் அந்த பேவெளிகள் இருக்கை மூலமாக அனைத்து மாணவர்கள் அதிகரிக்கிறதா நிறைய இடங்கள்ல மாணவர்களே இல்ல, அரசு பள்ளிகள்ல மாணவர்களே இல்லை. நீங்க இப்போ பாஜக சார்போட கூட்டணி ஆட்சியை விரும்புறீங்களா நீங்க விட மாட்டீங்க போல. அதாவது எப்படின்னா, நான் 100 தடவை சொல்லிட்டேன், முதலமைச்சர்கிட்ட எல்லாம் கேட்டு பதில் சொல்லுங்க அப்படின்னு போனதே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதை நீ முதலமைச்சர்கிட்ட கேட்டு பதில் சொல்லுங்க, அப்பா இதுக்கு பதில் சொல்லுங்க. முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் குறித்து பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி கலைஞருடைய நீங்க தான் தமிழக பாத்துக்கணும்னு தகவலை பதிவு பண்றேன். அதே போல இல்லாம எங்கேயுமே ஓய்வெடுத்தது இல்லை, அவருக்கு அதெல்லாம் சுற்றுலா எல்லாம் ஏசி வச்சோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒரு பதிவு. பெருந்தலைவர் காமராஜரை, கர்ம வீரர் காமராஜரை என்னென்ன வார்த்தைகள்லாம் கலைஞர் பெய்தார்கள் நான் சொல்லட்டுமா? இப்போ சொன்னா எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? மிகப்பெரிய ஒரு தலைவரை, சுதந்திர போராட்ட தியாகி கர்ம வீரர் காமராஜர் நேற்று அவருடைய பிறந்த நாள். எவ்வளவு கேவலமெல்லாம் பேசியிருக்காரு கலைஞர், அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சு. திமுக அதிமுக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிளை கழகங்கள் வரைக்கும் பூத் கமிட்டி எல்லாத்திலையும் ஆள் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியா பரிமாணித்திருக்குதுன்னு சொல்லலாம். பிஜேபி தனிப்பட்ட முறையில தமிழகத்துல இப்ப இந்த இடத்துல நாங்க எல்லா கிளைகளிலும் இருப்போம். நீங்க அதுதான் எல்லா கிளை தமிழ்நாட்டுல 68,000 பூத்துலயும் இன்னைக்கு எங்களுக்கு ஆளு. எடப்பாடி பழனிசாமியோட பயணம் பயணம் இன்னைக்கு திமுக முதலமைச்சர் சொல்லும் போது
சுந்தரா டிராவல்ஸ் வண்டியில் வரக்கூடிய புகை மாதிரி அவர் வாயில இருந்து பேருந்துல போகும்போது பொய்களா கொட்டி திட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்து. அது என்ன அவருக்கு இஷ்டம், அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொல்றதெல்லாம் உண்மை, அவர் சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு எப்படி எடுத்துக்க முடியும்? இவர் சொல்றதெல்லாம் பொய் தானே. நாட்டு மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதி அத்தனையும் பொய் தானே. அதிமுக தலைவரோட எதுவும் பேச்சுவார்த்தை நடக்குதா? நமது கூட்டணியில இருந்து ஒரு சலசலப்பாக இருக்கிறதா? பொதுவான செய்தி கூடுதல் கட்சிகள் வருதா? நிச்சயமா கூடுதல் கட்சிகள் வரும். அதுக்கு கால அவகாசம் இருக்கு. கூடுதல் கட்சிகள் வரும். தமிழ்நாட்டுல 2026 தேர்தல் ரொம்ப ரொம்ப முன்கூட்டியே ஆரம்பிச்சிருந்தா நினைக்கிறேன். தேர்தல் ஆரம்பிக்கலன்னும் தேர்தல் பயணங்கள் ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிச்சதுனால நீங்களும் அதுக்கான கட்டாயம் ஏற்படுதா? எங்களுக்கு அந்த கட்டாயம் எந்த பயமே இல்லையா. நாங்க உறுதியா வெற்றி பெற போறோம். அவர் பயத்துல ஒரு சுத்திட்டு இருக்கிறாரு.